அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வெச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர். இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவே. எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்கடா ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்தை வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு. எல்லார் வீட்லயும் விளக்கறியுது, ஏன் இவர் வீட்டுல மட்டும் விளக்கறியில? ராஜான்னு அப்பா இருந்ததுல இருந்து ஆத்தா விளக்கேத்துறது கிடையாது. ஓஹோ. ஏய், எங்க போற? என்ன பண்றேன்னு வந்து பாரு. திடீர்னு வெளிச்சம். தாயி, என்ன தாய் இது? என் வீட்டு வாசல்ல நீங்க விளக்கேத்திக்கிட்டு? என்னது உங்க வீடா? இது என் வீடு, ஏன் கிராமம். இங்க நான் எங்க வேணாலும் விளக்கேத்துவேன். அது என் இஷ்டம். தாயி, என்ன ராசம்மா, எல்லார் வீட்லயும் விளக்கறியுது, உங்க வீடு மட்டும். அதான் நான் ஏத்தி வச்சேன். ஏன் ஏத்து கூடாதா? செண்பா, வாடி போலாம். நல்லபடியா போயிட்டு வாப்பா. இந்தா, இத செலவுக்கு வச்சுக்க. போயிடுறேன். Excuse me. நான் வந்து நீயா பார்த்து காதலிச்சுட்டு அது காதல் கிடையாது. நானா நினைச்சு தானா வரணும், அதான் காதல். நீங்களாவே காதலிப்பீங்க, நீங்களாவே ஏதாவது காரணத்தை சொல்லி காதலிச்சவனுக்கு டாடா காமிச்சிட்டு போயிடுவீங்க. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை காதலிச்ச நாங்க உங்களே நினைச்சு நினைச்சு உயிர் விட்டு கல்றையில போய் சேர்ந்துருவோம். லுக், என்னை பொறுத்தவரை காதல் என்பது பொய். லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் அ லை. அழகென்னும் விஷத்தை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டிப் படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்திடுவான்,
இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான். அறிவிழந்தை காளையன். நீ என்ன கிண்டல் பண்றா? என் காதல கிண்டல் பண்ணாதடா. டேய், நான் உன்னை கிண்டல் பண்ணலடா, கவிதை படிச்சுட்டு இருந்தேன்டா. டேய், கவிதை புக்காடாது. டேய், நான் தான் கவிதை பைத்துன்னு உனக்கு தெரியும்ல. இது நம்ம காலேஜ் டிராமாக்கு எழுதின கவிதைடா. கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலையேடா. ஆமா, காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற. என்ன ஜன்னல் காதலா? இவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே. டேய், உனக்கு காதல் வந்தாதான்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கிறியோ இல்லையோ, ஆனா உன்னை ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும். சரி சரி விடுறா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? டேய், அவ என்ன பாக்குறடா. நான் அவளை லவ் பண்றேன்னா. குழப்பறானுங்கப்பா. அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா. முடியலடா. இப்ப என்ன, உன் காதல அவகிட்ட போய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா, ப்ளீஸ். டேய், ஏதாவது ஹெல்ப் பண்றா. என்னடா டேய்? பஸ் வந்துருச்சுடா. விட்டா இங்க இருந்தே குச்சிருவிய. இருடா. ஆமாண்டா, அவனை பாக்குறா. ஐயோ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே. இல்லைன்னா நானே லவ் பண்ணிருப்பேன். ஐயோ, ஆனா என்ன, நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க, அவ்வளவுதான். டேய், அழகு பார்த்து வரதில்லடா காதல். அதுக்கும் அப்பாற்பட்டது. அதை யாராலையும் சொல்ல முடியாது. சரி சரி விடுறா, நான் கரெக்ட் பண்ணி தரேன். டேய், என்னடா யோசிக்கிற? இது டாக்டர் ஃபீஸ் 100 ரூபா, குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபா, பேண்டேடுக்கு 50 ரூபா, அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபா செலவாகும்டா. என்னடா இதுக்கு போய் பணம் கேட்கிற? பின்ன என்னடா, அவ ஏதோ ஏடா கூடமா சொல்லிட்டான்னு வை, முகத்திலயும் முதுகுலயும் வாங்குறது யாரு? நீ சொன்னியே காதல், அதற்கும் அப்பாற்பட்டது இது. பின்னிடுவாளுங்க. ஏண்டா, என் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸ் கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளவு செய்யற, இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிறேன்? என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானேடா. அப்ப சரி வா, பேங்க்குக்கு போலாம். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கதானே இருக்கு. சரி வா. சட்டை விட நல்லா இருக்கு. டேய், வச்சா அது ராங்கா போனதில்லை. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எல்லாரும் இறங்கி அடுத்த வேலை வாங்க. வண்டி எங்க பஞ்சர் ஆச்சு? டயர் தான் பஞ்சர் ஆயி போச்சு. தேஞ்சு போனதுலாம் போட்டா இப்படி தான். ஆமாண்டி. புதிய டிக்கெட் வாங்கிட்டு போங்க. என்ன கரெக்ட் சார்? மாட்டி வந்து Marty, my friend, Janal. If you don't mind, unga peru? I'm Shanti. Oh, I'm Raja. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா மேல upstairs. உங்களுக்காக தான் ரொம்ப நாளா கம்யூனிட் இருக்கான். வாங்க, ப்ளீஸ் கம்.
இதோ பாரு பஸ்ல வருமே ஒரு ஃபிகர், அத பிக்கப் பண்ணிட்டான்டா அவன். டேய் வெயிட் வெயிட் வெயிட், வலது கால் எடுத்து வச்சுவாங்க. டேய் இவங்க சாந்தி, he is my friend சந்துரு, என்னோட உயிர் நண்பன். என்னடா அசடு வெளியிற? சாந்தி, இவன் உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இங்க என்னடானா நான் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இவன் கொஞ்சம் வெக்கப்படுற கேரக்டர் தான், ஆனா பைக் ரேஸ் எல்லாம் பெரிய பெரிய மெடல்லாம் வாங்கியிருக்கான், பெரிய ஹீரோ. ஆனா உங்களை பார்த்த பிறகுதாங்க ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆனா எவ்வளவு இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க. என்னடா ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதடா, லாடத்துக்கு சொல்லு. நான் வரேன். அந்த 300 அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சுவாமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பே? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எப்ப சாப்பாடு போடுவே? போடுவோம். உங்க பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையனுக்கு பிடிச்சிடுதோ, அப்புறம் என்ன கல்யாணத்தை சட்டு புட்டு முடிச்சிட வேண்டியது தானே? நீ சொல்றது சரிதான் ஓய். இருந்தாலும் பெண்ணை பெத்தவங்கிற முறையில ஒரு வார்த்தையாவது என் பெண்ணையும் டேய் சாந்தி, வீட்ல விட்டு சீக்கிரம் வந்துடுறா. ஓகேடா, பாய் பாய். ஏண்டி, ஏன் நீ டியூஷனுக்கு போல? மேத்ஸ்ல வீக்கா இருக்கேன்னு தானே உனக்கு டியூஷன் வச்சிருக்கு. நீ டியூஷனுக்கு போறனா உனக்கு தானே கஷ்டம். ஏண்டி உங்க நிக்கிற? நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் 4 இடத்துல போய் சமையல் பண்ணி கொண்டு வர காசுல தானே நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அவர் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏண்டி பதிலே பேச மாட்டேங்கிற? என்னப்பா நீங்களும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்றேம்மா, நீ வர்ற பஸ் அடிக்கடி ரயில்வே கிராசிங் பக்கம் நிக்குது. மாப்பிள்ள பேங்க்ல ஒர்க் பண்றாரு. பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே உனக்கு வேலை வாங்கி தராராம். போட்டோவை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை யாத்திரையும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களுக்கு பிடிச்சு போச்சேங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கல. இருந்தாலும் பெத்தவங்கிற கடமையில உன்னையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வாழ போறவ நீ. உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ விருப்பப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு கீழே இருக்கிற உன் தங்கைகளோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நன்னாவே தெரியும். என்னடா காலேஜ் டைம் ஆச்சு வரல? ஹலோ, என்னடா பேசாம இருக்க? நேத்து அவளை பார்க்கலடா. ஆரம்பிச்சிட்டான்டா இவன். ஒரு நாள் பார்க்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன்.
டேய் எக்ஸாம் டைம்டா, அதான் வராம இருப்பா. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வர போறா. வா வா, காலேஜ் போலாம், வா வா வாடா.